ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிக்கினியோட எபிசோட் 10 பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இப்ப ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த காட்டுப்பூச்சி மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல இருக்கிறது ஃபெரத். மாப்பிள்ளை நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா, உங்களுக்கு அடிபட்டுருச்சு, பரவாயில்லையா? சேரன் கூட பேசிட்டு இருக்கும்போது மேல இருந்த லைட் கலண்டு உங்க மண்டையில விழுந்துருச்சு, உங்களுக்கு சின்னதா அடிபட்டிருக்கும், அதனாலதான் மயங்கிட்டீங்க, இப்ப நீங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல நான் பரவாயில்ல, ஓகே தான், டாக்டர்கிட்ட போலாமா அப்படின்னு கூட கேட்பான். இல்ல இல்ல எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளியே வரும்போது அங்க சைரன் நிக்கிறத பாக்குறான். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வரீங்களான்னு சொல்லி கேட்பான். பார்த்தா அந்த ரூம்ல தண்ணி இருக்காது. சரி நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைரன்ட்ட ஜாட பண்ணிட்டு இவன் கீழே போவான். இவன் போன அடுத்த செகண்டே, இங்க பாரு, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இதுக்கு பின்னாடி நீதான் இருக்க, சுனாவை நீதான் மறைச்சு வச்சிருக்கன்னு. சொல்றத ரொம்ப நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு காலையிலக்குள்ள சுனா வீட்டுக்கு வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க அம்மா, அதுக்கப்புறம் நீ, கடைசியா அவ, 3 பேரையும் கொன்னு போட்டுருவேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. சுனா சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா ஃபெரிட் அங்க வந்துடுறான். தண்ணி குடிச்சிட்டு 3 பேரும் கீழே போகும்போது எல்லாரும் பாக்குறாங்க. இந்த டைம்ல இல்ல, என் பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால நேரா அவளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன், ஒன்னும் பெருசா பேசுறதுக்கு இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த டைம்ல சுனா சேரன் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு இவ சொல்றக்கு அவ தைரியம் படுத்துறா. இங்க பாரு, பயப்படாத, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், இனிமேல் எதை பத்தி நீ நினைச்சு கவலைப்படாத, உன் வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்டு நார்மல் ஆகுற சுனா அப்படியே போய் படுத்து தூங்குறாங்க. விடிய காலையில எல்லாத்துக்கும் முன்னாடி எந்திரிச்சு யாருக்கும் தெரியாம கீழே போறா. கீழே போய் பார்த்தா அந்த இடத்துல யூசப் இருக்கான். நான் வெளியே போறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பா. அவனும் கேட் கிட்ட இருக்க ஸ்டாஃப் கிட்ட பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவ சின்ன கேட் வழியா பூந்து வெளியே போயிடுறா. இது எல்லாத்தையுமே மேல இருந்து இந்த பயவுள்ள பாத்துட்டு இருக்கா. வெளியே போன சுனா கிட்ட யூசப் போய் பேசுறா. நீங்க ஓகே தானே, உங்களுக்கு வேற ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா, இன்னொரு ஹெல்ப் பண்ணும், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிறாத, அவங்க நல்லா இருக்கணும் ப்ளீஸ், நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயே திரும்ப போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு டாக்ஸி பிடிச்சு போயிடுறா. அந்த மார்னிங் எந்திரிச்சதும் ஃபெரித் தான் அந்த லெட்டரை பாக்குறா. இவ என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, எனக்கு தெரியும், நான் பெரிய ப்ராப்ளம் உங்க லைஃப்ல கிரியேட் பண்ணிட்டேன், ஐ எம் சாரி. ஆல்ரெடி உங்க லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, என்னால எகெயின் உங்களுக்கு ப்ராப்ளம் வேண்டாம், என்ன ஆனாலும் நானே பாத்துக்கிறேன், நான் அப்பாட்ட திரும்ப போறேன், இதுக்கு மேல என்னை பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டாம், உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து லெட்டர் எழுதிட்டு போயிருக்கா. இதை பார்த்ததுமே 2 பேரும் ஃபீல் பண்றாங்க. சரி ஓகே, நம்ம பேசலாம், பேசி என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரித் சைரனுக்கு ஆறுதல் சொல்றான். அந்த மார்னிங்கே டேபிள்ல சாப்பிட்றப்போ தாத்தா உங்க அப்பா வந்துட்டு போனாரா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா, கொஞ்சம் வந்து பேசலான்ட்டு பேசிட்டு போனாரு, உங்களுக்கு ஒரு வணக்கம் சொன்னதா சொல்ல சொன்னாரு அப்படின்னு. ஓ ஓகே, உன் அக்கா ஏன் இன்னைக்கு யாருக்கும் தெரியாம ஏர்லி மார்னிங்கா கிளம்பி போனா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி டேபிள்ல எல்லாருக்கு முன்னாடி அவன் கேட்பான். இந்த சுல்தான் பையோல சத்தமெல்லாம் போய் தாத்தாட்ட போட்டு கொடுத்துருக்கு போல. அதுக்கு ஃபெரித், தாத்தா, நான் உங்ககிட்ட எல்லாத்த பத்தி தெளிவா சொல்றேன், ஆனா உங்க ஆபீஸ்ல வச்சு சொல்றேன், இதுல வேற வேற விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு, அதனால ப்ளீஸ் நான் உங்க உங்க ரூமுக்கு வந்து பேசுறேன், இத பத்தி இங்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, ஆனா இவ்ளோ விஷயங்கள் நடந்தும் இது எதுவுமே தெரியாம இத்தனை பேர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க, இது அத்தனையும் பாத்துக்கிறதுக்காக இங்க ஒருத்தர் இருக்காங்க, ஆனா அவங்க டோட்டலி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த டேபிள்ல இருந்து எந்திச்சு போறாரு. அவர் போறப்ப அழுகிறது இஃப்கட் தான், ஏன்னா அவளைத்தான் அவர் மீன் பண்றாரு. இதை கேட்கிறப்ப அவளுக்கு ஏன் இப்படி பண்றீங்க, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ற நீங்க ஏன் இதை சொல்லல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறா. இந்த நேரத்துல வீட்டுக்கு போற சுனா அவங்க அம்மாவை பார்த்ததும் கட்டி பிடிச்சி அழுகிறா. அவங்க பாட்டி எங்க போயிருந்த, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்படி பேசிட்டு இருக்க சமயத்துல அந்த இடத்துக்கு கரெக்டா அவங்க அப்பங்காரன் இந்த காட்டுப்பூச்சி வரா. அவனை பார்த்து நடுங்கு நடுங்கி போய் நிக்கிறா இந்த பாட்டி. சுனாவை நீ அடிச்சனா என் வாழ்க்கை முழுக்க நான் உன்னை பேச மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த செகண்டே இவளும் சாரிப்பா, தெரியாம நடந்துருச்சு, இதுக்கு மேல இது நடக்காது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிடுறா. சரி ஓகே, நான் உன்னை அடிக்க போறது இல்ல, ஆனா இதுக்கு மேல இது ஏதாவது நடந்தது அப்புறம் நான் வேற மாதிரி பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ரூம்குள்ள அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் இவ ரொம்பவே ஃபீல் பண்றா. இந்த டைம்ல தாத்தா ரூமுக்கு போன ஃபெரித், என்னோட டெசிஷன்னால அந்த பொண்ணோட வாழ்க்கையே கெட்டுச்சு,
ஊர்ல அவளோட பேர் தப்பாயிருச்சு. அது தாங்க முடியாம தான் அவங்க இந்த ஊருக்கு வந்தாங்க. இங்க வந்தும் எதுவுமே சரியாகாதனால, அவங்க அப்பா அவசர அவசரமா ஒரு வயசானவனுக்கு கட்டி வைக்க ட்ரை பண்ணாரு. இதனால அவளோட வைஃப் ரொம்பவே ஃபீல் பண்ணா. ஏன்னா அவளோட அக்கான்னா அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் இந்த டெசிஷன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். ஓகே. உன்னோட டெசிஷன நான் மதிக்கிறேன். ஆனா, இதுக்கு நாங்க நோ சொல்லியிருப்பேன்னு நீ நெனைக்கிறியா? கண்டிப்பா இதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஆனா ஏன் எங்க யாருக்கும் தெரியாம இத பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எடுத்த ஒரே ஒரு டெசிஷன்னால தான் இது அத்தனையும் நடந்தது. இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியவனும் நான் மட்டும் தான். அதனால தான் உங்க யாரையும் இதுல இழுக்க வேண்டாமேன்னு நானே இது எல்லாத்தையும் செஞ்சேன். என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா. சரி ஓகே. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு தெரியாம எதுவுமே இது செய்யணும் அப்படின்னு சொல்லி நெனைக்காத. எல்லாமே எனக்கு தெரியணும். அப்பதான் நீங்க எந்த பிரச்சனையிலும் மாட்டாம நான் பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அவனுக்கு பயங்கர ஹாப்பி. அவன் கிளம்புனதுமே இந்த தாத்தா இவர கூப்பிட்டு, "நம்ம சீக்கிரமா உங்க வீட்டுக்கு போறோம். நம்ம வரோம்ங்கிறத அவங்க கிட்ட சொல்லிருங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. மேல போய் இந்த பயவுள்ள சேரன் கிட்ட என்ன சொல்றான்னா, "நான் தாத்தாட்ட பேசிட்டேன். தாத்தா இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. பட் ஒரு கண்டிஷனோட" அப்படிங்கிறான். "என்ன சொன்னாரு தாத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "தாத்தா உங்க அப்பாட்ட போய் பேசி இந்த கல்யாணத்த நிறுத்திருவாரு. உன் அக்காக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்பாரு. ஆனா அதுக்கு நாம ஒண்ணு பண்ணணும்" அப்படின்னு சொல்லி சொல்றான். "என்ன பண்ணணும்? என்ன கண்டிஷன்?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "பேரக்குழந்தை." இத கேட்ட உடனே அவளுக்கு பயங்கர ஷாக். "நீ என்ன சொல்ற?" "ஆமா. நம்ம இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணி அத அவரு சால்வ் பண்ணி ரெடி பண்ணி குடுப்பாரு. ஆனா அதுக்கு அவரு கேட்கறது பேரக்குழந்தை." "ஆனா எப்படி?" அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமா புலம்புறா. "வேற வழி இல்ல. அவரு இத ரெடி பண்ணிருவாரு சீக்கிரமே. இப்போ உங்க அப்பாவ பாக்க தான் அவரு கிளம்பிறாரு. ஆனா நாம அவர் சொன்னத கண்டிப்பா பண்ணணும். இதான் அவரோட கண்டிஷன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். இவளால ஏத்துக்கவே முடியல. "சரி, சரி. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறா. இந்த டைம்ல இவங்க 2 பேரும் வெளிய போறாங்க. போற டைம்ல இவ ஒரு ஃபோட்டோ அனுப்புறா. அவளோட கசின் கூட வெளிய வந்திருக்கிறதா, ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறதா ஒரு ஃபோட்டோ அனுப்புறா ஃபெரித்க்கு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த கசினோட லவ்வரும், அந்த லவ்வரோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. இவங்க 4 பேரும் தான் ஒண்ணா சாப்பிட்டு இருக்காங்க. பட் ஃபெரித் கிட்ட இவங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கிறதா மெசேஜ் போட்டிருக்கா. இவங்க கார்ல போயிட்டு இருக்கிறப்ப, இவனுக்கு ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்னா, காலையில சுனா தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ணது யூசப் தான் அப்படின்னு சொல்லி. இத கேட்டதுமே இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. "என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ இன்னும் பேசிட்டு தான் இருக்க இல்லையா? அவ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா உன் அக்காக்கு. அப்ப நான் எதுக்கு இங்க இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவளும் கோவப்பட்டு நெறைய பேச, "சரி ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது சாப்பிடணும். நம்ம ஹோட்டல் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா பெலின் இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. பட் பெலின் அத நோட் பண்ணவே இல்ல. இவங்க ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போதே இவன் மெசேஜ் போடுறான். "என்ன பண்ற பெலின்?" அப்படின்னு சொல்லி. பட் அவ எந்த ரிப்ளையுமே பண்ணல. திரும்பி மறுபடியும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு, அவளையே பார்த்துட்டு இருக்கா. இவன் எங்க பார்க்குறான் அப்படின்னு நோட் பண்ண செய்றன், பார்த்தா அந்த இடத்துல பெலின் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறா. "ஓஹோ! இதுக்காக தான் நீ என்ன இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தியா? ஓகே, ஓகே. அவள பார்த்தா தனியா என்ஜாய் பண்ற மாரி இல்லையே. 2 கப்பிள்ஸ் அங்க இருக்கிற மாரி தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துவா. "இங்க பாரு. உனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு தெரியும் என் ஆள பத்தி" அப்படிங்கிற மாரி இவன் பேசுறான். சரி ஓகே. இப்ப கால் பண்ணு. அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. என்ன பண்ணுவாளா? அவ அட்டெண்ட் பண்ணுவா. என்ட்ட பேசுவா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். சரி, சரி. அத கால் பண்ணி ட்ரை பண்ணி தான் பார்த்துரலாமே அப்படின்னு சொல்லி சைரன் ஃபெரித்தோட ஃபோன்ல இருந்து கால் பண்ணுவா. பட் இந்த டைம்ல இந்த பெலின் அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ண மாட்டா. இவனுக்கு ஒரே அவமானமா போயிரும். அவனுக்கு கோவம் வந்துரும். பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதே பிடிக்காது. இந்த டைம்ன்னு பார்த்தா அவ ஃபோன் எடுக்காது. இன்னும் கோவத்த அதிகமாக்குது. அங்க போய் பார்த்துட்டு, "என்ன பெலின் பண்ற?" அப்படின்னு சொல்லி நேரா போய் பேசுவான். அவ எதுவுமே பேச மாட்டா. இவன் கோவமாயி அங்கிருந்து வெந்தர்றான். இவங்க பேசிட்டு இருக்க இந்த டைம்ல தாத்தா அங்க வீட்டுக்கு போயிருக்காரு. காட்டுப்பூச்சிகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, "எனக்கு தெரியும். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். சுனா இனிமேல் எங்க வீட்ல இருக்கட்டும். ஒரு கெஸ்ட்டா, அவளுக்கான விஷயங்கள் சொல்லி தர்றது, அவளோட படிப்பு, வாழ்க்கைக்கு தேவையான மித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இஃப்கட் பாத்துக்குவாங்க. அவளோட கல்யாண விஷயத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி குடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பும் தான். இனிமேல் அங்கேயே இருக்கட்டும். இந்த மாரி மாப்பிள்ளைய இனிமேல் பேச வேண்டாம்" அப்படின்னு சொல்லி இத கேட்டதுமே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். இந்த பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த நைட் சாப்பிடுறதுக்கு வந்த தாத்தா நடந்த விஷயங்கள சொல்லி, "எதா இருந்தாலும் நீங்க என்ட்ட ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா மட்டும் தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்கள காப்பாத்த முடியும். அக்காவ பத்தி நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம்"
அவ இனிமேல் இந்த வீட்ல தான் இருப்பா. நீ அடிக்கடி அவள பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஃபெரித்துக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாரி சேரனுக்கும். அந்த நைட்டே ஃபெரித் பயவுல ஸ்டார்ட் பண்றான். என் தாத்தா சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டாரு. மானஸ்த. அவரு சொன்னத நாம எப்ப காப்பாத்த போறோமோ அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, நான் இன்னும் அத பத்தி முடிவு பண்ணல. அவர் போட்ட கண்டிஷன்ல நாம கரெக்ட்டா நின்னா தான் நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. அக்காவ திருப்பி அவனுக்கே கட்டி வச்சாலும் கட்டி வச்சுருவாரு அப்படிங்கிறான் இவன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கேமே இன்னும் முடியல. யாரும் இன்னும் அதுல வின் பண்ணல. நான் வின் பண்ணா யுனிவர்சிட்டி. நீ வின் பண்ணாதான் குழந்தை. சோ அத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிப்போம். அதுக்கப்புறம் இதுல முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. நாளைக்கே நம்ம அந்த மேட்ச் ஆடலாம். யாரு வின் பண்றாங்க, யாரு எது பண்ண போறாங்கன்னு நாளைக்கு தெரிஞ்சிரும். இந்த சேர்ல இதான் உன்னோட லாஸ்ட் நைட் அப்படின்னு ஃபெரித் போய் படுத்து தூங்குறான். அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் நேரா போறது அவங்க அப்பா வீட்டுக்கு தான். போறப்ப அந்த பாட்டி சொல்றது, அவரோட பொண்ணையே கடத்தி கொண்டு போய் வச்சு அவர்கிட்டயே நாடகம் ஆடி இருக்கீங்க. போய் முதல்ல உங்க அப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அந்த பாட்டி போறாங்க. சரி ஓகே பேசலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் அங்க போறாங்க. அப்போ காஃபிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எல்லாரும் அந்த சைட் கிச்சனுக்கு போயிடுற மாமனாரும் மருமகனும் மட்டும் இருக்காங்க. நான் உங்ககிட்ட சுனா பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு இவன் ஆரம்பிக்கிறான். என்ன பேசணும்? பேசுங்க அப்படிங்கிறான் இவன். நீங்க லாஸ்ட் நைட் தப்பா நினைச்சிட்டீங்க. சுனா ரொம்பவே நல்ல பொண்ணு. நடந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துருங்க அப்படின்னு சுனாவை பத்தி நிறைய பேசுறான். அத கேட்ட இவனுக்கு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு போன அதாவது சுனா வேண்டாம் செய்யறன் வேணும் அப்படின்னு அவ கையில ரிங் போட்டு போன அந்த அன்னைக்கு நைட் அவ இவனை கட்டுறக்கு பதிலா நான் செத்து போறேன், எனக்கு இவன் வேண்டாம், நான் இவனை கல்யாணம் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலா நான் சாகறேன் அப்படின்னு சொன்னான். அவளை அடிச்சு அந்த நைட் ஃபுல்லா சாப்பாடு கொடுக்காம இருட்டுக்குள்ள வச்சு அந்த அளவுக்கு நான் பண்ணி அவளோட டெசிஷனை மாத்தி இன்னைக்கு உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளை பத்தி மட்டும்தான் பேசுற உரிமை உங்களுக்கு இருக்கு. மித்த பொண்ணு, இன்னொரு பொண்ணு சுனா, அவ என்னோட கண்ட்ரோல்ல இருக்கா. அவளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வேண்டாம் நான் செத்து போறேன்னு சொன்னவள உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அவன் நல்லா இருக்கா. என்னைக்குமே பேரண்ட்ஸோட டெசிஷன் தான் கரெக்ட். சரியா? சுனா ஒரு வாரத்துக்கு கூட எனக்கு அவன் வேண்டாம், நான் இவனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே அப்படின்னு சொல். இதை கேட்டதுமே ஃபெரித்க்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா இதை பத்தி இப்படி ஒரு வேர்டு சொல்லியிருக்கா அப்படிங்கிற பத்தி செய்யறேன்னு சொன்னதே கிடையாது. இங்கிருந்து கிளம்புறப்ப அவ கேக்குறது, சுனா இந்த கல்யாணம் வேண்டான்னு உங்க அப்பாட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேக்குறா. இல்ல, அவ அப்பாக்கு பயந்துட்டு நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா, அதனாலதான் பிரச்சனை அப்படிங்கிறான். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு இவனுக்கு. நம்ம சீக்கிரமா அந்த மேட்ச் ஆடணுமே அப்படிங்கிறான். ஓ அப்படியா, ஓகே என்னோட ஷூவை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதனால இன்னைக்கு போக முடியாது அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு என்ன, நம்ம ஷாப் போய் ஷூ வாங்கிட்டு அப்படியே மேட்ச் போலாம் அப்படின்னு போய் ஷூ வாங்கலான்னு ஷாப் போறாங்க. பட் ஒரு ஷூ கூட ட்ரை பண்ணாம, பார்த்தாலே இந்த இது பிடிக்கல, இது பிடிக்கல, அது பிடிக்கல அப்படின்னு ஒண்ணு கூட ட்ரை பண்ணாம எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இவ சொல்றா. இங்க பாரு, உனக்கு ஷூ வேண்டாமா இல்ல மேட்ச் வேண்டாமா, ப்ராப்பரா சொல்லு அப்படி. மேட்ச் வேண்டாம்னு நான் எங்க சொன்னேன்? ஓகே இங்கேயே ஒரு டேபிள் இருக்கு, இதுலயே நம்ம டென்னிஸ் ஆடலாம் வா அப்படின்னு அங்கேயே ஸ்டார்ட் பண்றாங்க இவங்களோட மேட்சை. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுடுறாங்க. மேட்ச்ல கொஞ்சம் ஃபெரித் முன்னாடியே போயிட்டு இருக்கா. இதனால அவ கொஞ்சம் அப்செட்டா இருக்கா. என்ன, என் குழந்தை வளர போறதை நினைச்சு அப்செட்டா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டதுமே அவளுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. அந்த மாதிரி டென்ஷன்ல இருக்கும்போது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அந்த கேம்ல லாஸ் ஆகிடுறா, அதாவது தோத்து போயிடுறா. உடனே ஓடி வந்து, கவலைப்படாத, உனக்கு வேணும்னா நம்ம குழந்தைய பாத்துக்கிறது, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவன் பேசுறான். அவ திரும்ப அந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா நீ சீட் பண்ணிருப்ப அப்படின்னு அந்த வீடியோ பாக்குறா. பாரு பாரு, எவ்வளவு டைம் வேணுமோ பாரு அப்படின்னு நேரா வீட்டுக்கு போனா அவங்க அண்ணா அவங்க அப்பா எல்லாத்தையும் கொடுத்து அந்த வீடியோ காட்டுறாங்க. பட் அந்த இதுல வின் பண்ணது ஃபெரித் தான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் போயிடுறாங்க தூங்குறதுக்கு. பட் இவ மட்டும் நான் போன் பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு ரூமுக்கு போகவே பிடிக்கல. என்னால வர முடியாது. சரி எவ்வளவு நேரம் நீ இங்க இருக்கியோ அவ்வளவு நேரமும் நான் உனக்காக இங்கேயே இருக்க செய்யறேன் அப்படின்னு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இவன். சரி ஓகே ரூமுக்கு போலாம் அப்படின்னு கோவப்பட்டு 2 பேரும் ரூமுக்கு போவாங்க. இங்க பாரு, உனக்கு ஒரு டைம் சொன்ன புரியாத, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறா. என்ன வேண்டாம்? நீ இந்த கேம்ல வின் பண்ணா ஓகே சொன்ன,
இப்ப நான் தான் கேம்ல வின் பண்ணிட்டேன். அப்ப நீ எப்படி இருந்தாலும் ஓகே சொல்லி தானே ஆகணும். இது என்ன சீட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். கேமாவது மண்ணாவது எனக்கு இது வேண்டாம். எனக்கு வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இங்க பாரு, நான் உனக்கு எந்த வார்த்தையும் குடுக்கல. எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் இதெல்லாம் நடந்துச்சு. நான் இதுக்கு மேல குழந்தைக்கெல்லாம் ஓகே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். ஃபோர்ஸ் பண்ணியா? ஓகே, அப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அப்பா மேல இவ்ளோ பயம் இருந்தும் எப்படி உன் லவ்வர்ட்ட போய் நம்ம ஓடி போலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட? என்கிட்ட மட்டும் உங்க அப்பா மேல உனக்கு இவ்ளோ பயம் இருக்கிற மாதிரி நடந்துக்கிற? என் அப்பா உனக்கு அந்த பயம்ல எங்க போச்சு? உன் அப்பா மேல இவ்ளோ பயம் இருந்தும் உன்னால ஏன் உன் லவ்வ விட முடியல? அப்ப உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? அவன் கூட ஹூக்கப்ல இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ என்ன சொல்ல வர? நீ சொல்றது வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. நான் என்ன சொல்றேனோ அது உனக்கு ரொம்ப தெளிவா புரியுது சைரன். அவன் கூட நீ என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ சொல்ற வார்த்தைகளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உனக்கு நான் வேண்டாம். என் கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க கூடாது. நான் உன் பக்கத்துல கூட வரக்கூடாது. ஆனா அவனுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அவன் கூட ஓடி போலான்னு கூட நினைச்சிருக்க. நான் செத்தாலும் சாவேன். ஆனா இவனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்க. அப்ப அந்த அளவுக்கு அவன் ஏன் உனக்கு இம்பார்ட்டன்ட்? உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் உன்னை என்னை ஏத்துக்கல. எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. உன் பின்னாடி 1000 பொண்ணுங்க சுத்துறாங்க. அந்த 1000த்துல நான் இல்ல. அதனால எனக்கு நீ வேண்டாம். அண்ட் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு யூசஃப்க்கும் நடுவுல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றா. ஓ அப்படியா? உனக்கும் அவனுக்கும் நடுவுல எதுவுமே இல்ல அப்படின்னு நீ சொல்றத நான் நம்ப முடியாது அப்படிங்கிறான். ஓ அப்படியா? சரி ஓகே, நம்ம ஒண்ணு பண்ணலாம். யூசப் கிட்ட போய் கேளு. ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்வா. ஓகே, அவன்கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே செஃப்க்கு கூப்பிட்டு யூசப் இருந்தா மேல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இந்த நேரத்துல என்னடா இவனை கூப்பிடுறானே அப்படின்ட்டு யூசப் பின்னாடியே சத்தம் இல்லாம சுல்தானும் வரான். அவன் உள்ள போனதுமே நான் உங்ககிட்ட ஒரு டைம் தான் கேட்பேன். ஆமா இல்ல, அதுக்கான பதில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் முழிக்கிறான். சேரனையும் குறுகுறுன்னு பாக்குறான். அப்ப ஃபெரித் என்ன கேக்குறான்னா, நீ சேரன் கூட இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இத கேட்ட அவனுக்கு பயங்கர ஷாக். சைரனையும் குறுகுறுன்னு பாக்குறான். என்ன இப்படி கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சைரன் முகத்துல எந்த ஒரு பாவனையும் இல்லாம அமைதியா இருக்கா கல்லு மாதிரி. பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபெரித் கேட்பான். அதுக்கு ஆமா, நாங்க ஒண்ணா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத பதில இவன் சொல்றான். இத கேட்ட செய்ரனுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. இப்படியே அந்த எபிசோட் முடிய நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.